ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெம்டோலி. இன்னைக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் டாபிக் பார்க்கலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னாலே மெட்டல் லிகாண்ட் இருக்கும். அந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில ஒரு பாண்டு போடுறீங்களே, அந்த பாண்டோடைய நேச்சர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நேச்சர் மீன்ஸ் என்ன பாண்ட் அது? கோவலண்டா அயானிக்கான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சில பேர் கோவலண்ட்னு சொல்லுவீங்க, சில பேர் அயானிக்னு சொல்லுவீங்க. அது கோவலண்டா அயானிக்கான்னு டிஸ்கஸ் பண்ண 3 தியரி எவால்வ் ஆனுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விபி தியரி அல்லது வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு சொல்லக்கூடியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அல்லது சிஎஃப்டின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா லிகாண்ட் ஃபீல்டு தியரி எல்எஃப்டி. இந்த 3 தியரியில் நம்மளுடைய சிலபஸில் 2 தான் இருக்குது. அந்த 2 டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விபி தியரி. இந்த விபி தியரி என்ன சொல்லுவோம்னா, மெட்டல் லிகாண்ட் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் கோவலண்ட்னு சொல்லும். கோவலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? நீங்கள் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 2 ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஓவர்லேப் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்? எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆகிக்கும். சரியா? ஓவர்லேப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்னோட ஒன்று பெனட்ரேட் ஆகுது. அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மேகத்தை பார்த்துருக்கலாம். ஸ்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆனால் என்ன ஆகும்? அந்த கிளவுட் வந்து என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுதா? அதே மாதிரி 2 ஆர்பிட்டால், அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுது அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அங்கே என்ன நடந்துக்கும்? எலக்ட்ரான் ஷேர் ஆகிக்கும். இவ்வளோதான் கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த தியரி எதை பேஸ் பண்ணி கோவலண்ட்னு சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தியரிக்கு நிறைய அசம்ஷன் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா, மெட்டல் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எஸ்பிடி ஆர்பிட்டால ஹைபிரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ணும். ஹைபிரிடைசேஷன்னா என்ன? அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் என்ன? அந்த ப்ராசஸுக்கு ஹைபிரிடைசேஷன் பேர். ஹைபிரிடைஸ் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்கும். ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன இருக்குமா? அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ஜாமெண்ட்ரி இருக்குமா? ஜாமெண்ட்ரி மீன்ஸ் ஷேப், லைக் ஸ்கொயர் பிளேனர், ஆக்டாஹெட்ரல், டெட்ராஹெட்ரல், லீனியர், இந்த மாதிரி. ஹைபிரிட் மெட்டல் ஆர்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும். யாரோட? லிகாண்டோடைய ஆர்பிட்டாலோடைய ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதான்? மெட்டல் லிகாண்ட் கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுதான். இதான் இந்த தியரி. இப்போ நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஸ்கேண்டியம் அப்படிங்கிற மெட்டல் எடுத்துக்கலாம். ஸ்கேண்டியம் அப்படிங்கும் போது அதோடைய அட்டாமிக் நம்பர் 21. நான் என்ன பண்ணுறேன்? ஷார்ட்டா 3d1 4s2 அப்படின்னு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுறேன். இங்கே என்ன இருக்குது? 3d1 இருக்குது, 4s2 இருக்குது. அடுத்து எம்டியாக என்ன இருக்கும்? ஃபில் ஆகாமல் 4p அங்கே என்னவா இருக்கும்? அந்த ஆட்டமில் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ DSP. சரியா? இது எங்க இருக்கு? மெட்டல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. மெட்டல்ல டி ஆர்பிட்டால் இருக்கு, எஸ் ஆர்பிட்டால் இருக்கு, பி ஆர்பிட்டால் இருக்கு. இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டால்லாம் என்ன ஆகுதான்? மிக்ஸ் ஆகுதான். டிஏ எஸ் பி மிக்ஸ் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன இருக்கு? ஷேப் இருக்கு. இந்த ஹைபிரிட் ஆன மெட்டல் ஆர்பிட்டாலும் லிகாண்டோடைய ஆர்பிட்டாலும் என்ன ஆகுமா? ஓவர்லேப் ஆகுமா? ஓவர்லேப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்னோட ஒன்று பெனட்ரேட் ஆகுறது அல்லது எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஸோ பாருங்க, இது ரெண்டும் ஆட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் பெருசாகுமா? இங்கே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். நீங்கள் கேட்கலாம், மெட்டலுக்கு எம்டியா போட்டிருக்கீங்க, லிகாண்டுக்கு 2 புள்ளி வச்சிருக்கீங்களே அப்படின்னா அந்த 2 புள்ளி அப்படிங்கிறது என்னது? இந்த டாட் எலக்ட்ரானை இண்டிகேட் பண்ணுது. லிகாண்ட் எப்படி இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு, விச் மீன்ஸ் ஃபில்டா இருக்கு. மெட்டல் எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. அப்ப மெட்டலோட மிக்ஸ் ஆன, அதாவது ஹைபிரிட்டான மெட்டல் ஆர்பிட்டாலும் லிகாண்டோடைய ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது? மெட்டல் லிகாண்ட் கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் ஆகுது. கிளியரா? அடுத்து, இந்த தியரியோட அசம்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, இது லிகாண்டை 2ஆ கிளாசிஃபை பண்ணும். ஸ்ட்ராங் லிகாண்ட், வீக் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்ட்லாம் எதுன்னு சொல்றாங்க? சைனைட், கார்பனைல், அமீன். இது 3 ஸ்ட்ராங் லிகாண்ட். இந்த ஸ்ட்ராங் லிகாண்ட்லாம் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை பேரப் பண்ணும். அதுவே வீக் லிகாண்ட்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா ஹாலஜன்.
எக்ஸாம்பிள் குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் ஹாலஜன்ஸ்னு சொல்லுவோம். ஹாலஜன்ஸ் எல்லாமே வீக் லிகாண்ட். இது என்ன பண்ணாது, எலக்ட்ரானை பேரப் பண்ணாது. பேரப் பண்ணாதது என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் போடும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்த அசம்ஷன் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னா 2 ஹைபிரிடைசேஷன் பாசிபிளா. என்ன, ஒன்று D2sp3, இன்னொன்று sp3d2ன்னு 2 ஹைபிரிடைசேஷன் பாசிபிளா. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இதில் 2 டி, ஒரு எஸ், 3 பி மிக்ஸ் ஆயிருக்கு. அதே தானே இங்கேயும். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டி தான் வித்தியாசம். ஒரு சைடு என்ன பண்ணியிருக்கேன், இன்னரில் டி போட்டிருக்கேன், உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன். ஒரு இதில் என்ன பண்ணியிருக்கேன், அவுட்டரில் போட்டிருக்கேன். மெட்டல் அதோடைய இன்னர் டி ஆர்பிட்டால, அதாவது 3D ஆர்பிட்டால யூஸ் பண்ணுது மிக்சிங்க்கு அப்படின்னா D2sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். அதுவே மெட்டல் அதோடைய அவுட்டர் டி ஆர்பிட்டால, அதாவது 4D ஆர்பிட்டால யூஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும், அந்த மெட்டலுக்கு sp3d2 இருக்கும். இங்க என்ன இருக்கு, இன்னர்ல டி இருக்கா. எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்குலாம் D2sp3 ஹைபிரிடைசேஷன் வருதோ அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்குலாம் அவுட்டர்ல வருதோ, அதாவது sp3d2 ஹைபிரிடைசேஷன் வருதோ அதை அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த டி அவுட்டர்ல இருக்கு, இன்னர்ல இருக்கு, அதானே வித்தியாசம். இதனால பெரிய ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஸ்டெபிலிட்டியில அதோட வித்தியாசம் இருக்கும். யாரு மோர் ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படின்னா இன்னர் டி ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும் அவுட்டரை விட. அடுத்து இப்ப நம்ம படிச்சோம்ல ஹைபிரிட் ஆர்பிட்டால், ஹைபிரிடைசேஷன், அதுக்குன்னு ஷேப் இருக்கு. இந்த கான்செப்ட்லாம் நான் கொஞ்சம் சின்ன எக்ஸாம்பிளோட போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். இதை கவுண்ட் பண்ணுங்களேன், எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கு, ஒரு எஸ் 3 பியா, டோட்டலா கவுண்ட் பண்ணா எவ்வளோ வருது, 4 வருதா. அப்பனா கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும், 4 இருக்கும். sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்குன்னு என்ன இருக்கும், ஷேப் இருக்குன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், டெஃபினட் ஜாமெண்ட்ரி இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப இந்த 4 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலோட ஷேப் என்னவா இருக்கும்னா டெட்ராஹெட்ரலா இருக்கும். இப்ப ஒரு டி, ஒரு எஸ், 2 பி மிக்ஸ் ஆகுது ஒன்னோட ஒன்று. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா 2 கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு நியூ கலர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஆர்பிட்டாலை மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூவாக ஒரு ஆர்பிட்டால் கிடைக்குது. அந்த நியூ ஆர்பிட்டாலுக்கு என்ன பேர், ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு டி, ஒரு எஸ், 2 பி மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், DsP2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கு, 1 இருக்கு, டி எஸ் 1 இருக்கு, பி 2 இருக்கு. டோட்டலாக கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வருது, 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும். அண்ட் இந்த ஆர்பிட்டாலோட ஷேப் என்னவா இருக்கும், இதுக்கும் 4 வருது, இதுக்கும் 4 வருது. அப்ப ஷேப் ஒன்னா இருக்குமானா கிடையாது. இதுல ஒரு எஸ் 3 பி மிக்ஸ் ஆயிருக்கு, ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு டி, ஒரு எஸ், 2 பி மிக்ஸ் ஆயிருக்கு. இது DsP2 ஹைபிரிட் ஆர்பிட்டாலா இருக்கு. இதோடைய அரேஞ்ச்மெண்ட் வேறையா இருக்கும். இதோடைய ஷேப் என்னவா இருக்கும், ஸ்கொயர் பிளேனரா இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் ரெண்டுக்கும் சேம் தான், பட் என்னவா இருக்கு, அதோடைய ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன காரணம், டியூ டு ஹைபிரிடைசேஷன். ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகிறது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஹைபிரிடைசேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால ஷேப்பும் டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்து ஒரு டி, ஒரு எஸ், 3 பி மிக்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், DsP3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். ஸோ ஹைபிரிட் ஆர்பிட்டாலோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு, ஒரு டி இருக்கு, ஒரு எஸ் இருக்கு, 3 பி இருக்கு, டோட்டலா 5 வருதா. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 5, அதோடைய ஷேப் என்னவா இருக்கும்னா ட்ரைகோனல் பை பிரமிடலா இருக்கும். ஸோ ஒரு டி அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, இப்போ டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், ஆர்பிட்டால் டயக்ராம்ல போட்டோம்னா 5 ஆர்பிட் இருக்குமா, இது சப்ஷெல். இந்த ஃபுல் பாக்ஸுக்கு சப்ஷெல்னு பேரு. ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன பேரு, ஆர்பிட்டால்னு பேர். இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால். டோட்டலா டி ஆர்பிட்டால் அப்படிங்கும் போது 5 பாக்ஸஸ் இருக்கும். இந்த ஒரு ஆர்பிட்டாலும் எஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்பிட்டாலும்
பியில் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஆகுறாங்க, அதான் கவுண்ட். 1Dனா ஒரு டி ஃபுல்லா மிக்ஸ் ஆகல. ஸோ அதையும் நான் சொல்றேன். ஒரு டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால். இது 1, இது 2, இது 3. நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டவா? 1 2 3 4 5. அப்ப 5 அட்டாமிக் ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகி 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்குது. அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் 5 அண்ட் அதோடைய ஷேப் என்னவா இருக்கு? ட்ரைகோனல் பை பிரமிடலா இருக்கு. இப்ப அதே போல டி சப்ஷெல்ல 5 ஆர்பிட்டால் இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 டி மிக்ஸ் ஆகுது. இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு 2 டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டி, ஒரு எஸ், 3 பி மிக்ஸ் ஆகுது அப்படின்னா யூ கெட் D2sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால். கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6 அண்ட் அதோடைய ஜாமெண்ட்ரி என்னவா இருக்கும்? ஷேப்பு ஆக்டாஹெட்ரலா இருக்கும். இவ்வளோதான் விபி தியரியோட தியரிட்டிக்கல் பார்ட். நெக்ஸ்ட்டு இந்த விபி தியரியை பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சில மெட்டலோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் அட்டாமிக் நம்பர். நீங்கள் எல்லா மெட்டலையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட எக்ஸாம்பிளில் எந்தெந்த எலமெண்ட்லாம் எந்தெந்த மெட்டல் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதோடைய அட்டாமிக் நம்பர் அண்டு கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் டி பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரீஸ், அதாவது 3D சீரீஸ்னு சொல்லக்கூடிய அந்த 21லேருந்து 30 வரையும் அட்டாமிக் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த 10 எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் ஆஸ் வெல் அஸ் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளமை உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். 21 ஸ்காண்டியம், 22 டைட்டேனியம், 23 வெனேடியம், 24 குரோமியம், 25 manganese, 26 iron, 27 cobalt, 28 nickel, 29 copper and 30 zinc. இது ஞாபகம் வச்சுக்கோங்க படிச்சு. ரெண்டாவது இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எப்படி எழுதலாம்? ஸ்காண்டியம் 21ன்னு முடிஞ்சிருக்கா? அப்ப 3d1 4s2. டைட்டேனியம் அப்படிங்கிறது 22வா? அப்ப 3d2 4s2. வெனேடியம் 23, அப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? 3d3 4s2. அப்போ குரோமியத்துக்கு 3d4 4s2 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டியூ டு ஸ்டெபிலிட்டி காரணத்துக்காக என்ன ஆகிடும்? 3d4 இருக்கக்கூடிய இருக்க வேண்டியது என்னவா மாறிடும்? 3d5 4s1 மாறிடும். எம்என்லாம் அதே ரூல் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ 3d5 4s2. இது 26ஆ? ஸோ 3d6 4s2. கோபால்ட் 27ஆ? 3d7 4s2. ஸோ 28ஆ நிக்கல்? 3d8 4s2. காப்பர் அப்படிங்கும் போது எக்ஸப்ஷன் கேஸ். ஸோ 3d10 4s1 வரும். ஜிங்க் அப்படிங்கும் போது ரெகுலர் ரூல் 3d10 4s2. அப்ப என்ன ஷார்ட்கட்? என்ன அட்டாமிக் நம்பரோ டி பிளாக்கை பொறுத்த வரையும் கடைசி நம்பர் என்னவோ அவ்வளோ டி எலக்ட்ரான் இருக்கும். பிளஸ் அதோட நம்ம என்ன சேர்த்துக்கணும்? 4s2 ஆட் பண்ணிக்கணும் 3D சீரீஸுக்கு. எங்க எக்ஸப்ஷன் கேஸ் வருது? குரோமியம் காப்பருக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ் வரும். நீங்க படிச்சிருப்பீங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். கோபால்ட் NH3(6) + 3 ஸ்டேட். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் உங்களுக்கு ப்ரியராக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மெட்டல் என்ன, அந்த மெட்டலோட அட்டாமிக் நம்பர். இங்கே யார் மெட்டல்? கோபால்ட். கோபால்ட் அப்படிங்கும் போது அட்டாமிக் நம்பர் 27. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும்? 27ஆ? அப்போ 3d7 4s2 இருக்கும். முடிஞ்சிருச்சு. அடுத்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இல்ல ஷார்ட்கட் சொல்றேன். அமீன் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், அதாவது எந்த சார்ஜுமே இல்ல, ஜீரோ சார்ஜ்னு அர்த்தம். நியூட்ரல்னா சார்ஜே இல்ல, ஜீரோ. அடுத்து என்ன சொல்லியிருக்க? இந்த நெட் சார்ஜ் என்ன இருக்கோ அதே தான் என்ன வரணும்? உள்ள டேலி பண்ணா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க நம்பர் போட்டு டேலி பண்ணா அதே +3 வரணும். இப்ப நான் கோபால்ட்டுக்கு மேல ஒரு நம்பர் போடுறேன். என்ன நம்பர் போட்டா இந்த வெளில இருக்கக்கூடிய +3 வரும்? ஜீரோவோட ஒரு 3 ஆட் பண்ணாதான் எனக்கு +3. 3 + 0 3. அப்ப கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. முடிஞ்சிருச்சா? அப்பனா என்ன அர்த்தம்? +3னா
பிளஸ் மீன்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு. 3னா என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு. ஸோ 3d7 4s2லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். எங்கேருந்து ரிமூவ் பண்ணுவீங்க? அவுட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்னருக்கு போகணும். யார் அவுட்டரில் இருப்பா? இது நியூக்ளியஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெல், இது செகண்ட் ஷெல், இது தேர்ட் ஷெல், இது ஃபோர்த் ஷெல். 3d இங்கே இருக்கும், 4s இங்கே இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் அவுட்டரில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் எலக்ட்ரான் எடுக்க முடியும். 4sல 2 எலக்ட்ரான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? 3dல எலக்ட்ரான் எடுக்க முடியும். ஸோ டோட்டலாக 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கா. 4sல 2 எலக்ட்ரான் போயிடும், 3d7ல ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்? 3d6ஆ சேஞ்ச் ஆகும். 3d6 4sல எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 3d6 4s0. அடுத்து 4p எம்டியா ப்ரெசண்டா இருக்கும். அது எங்க இந்த 4p வந்துச்சு? இல்ல 3d6 4s தானே இருக்கு அப்படின்னா நான் ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன் பாருங்களேன். 1s 2s 2p 3s 3p 3dன்னு வச்சுக்கோங்களேன். 3d இங்க இருக்கு, 4s இங்க இருக்கு. இங்க அவைலபிளா என்ன இருக்கு? 4p என்ன ஆயிருக்கு? அந்த காம்ப்ளெக்ஸ்ல எம்டியா ப்ரெசன்ட் ஆயிருக்கும். சரியா? அப்ப 4sக்கு அடுத்து 4p என்னவா இருக்கும்? அதுவும் எம்டியா ப்ரெசன்ட் ஆயிருக்கும். கிளியரா? அடுத்து நம்பர் ஆஃப் லிகாண்ட் எவ்வளோ இருக்கு? ஸ்கொயர் பிராக்கெட்ல மெட்டலுக்கு அடுத்து எவ்வளோ லிகாண்ட் இருக்கோ அதான் உங்களுக்கு என்னது? கோஆர்டினேஷன் நம்பர். டோட்டலா 6 அமீன் லிகாண்ட் இருக்கு. கோஆர்டினேஷன் நம்பர் 6. இந்த லிகாண்டோடைய நேச்சர் என்ன என்ன சொல்லியிருக்கேன்? விபி தியரி லிகாண்டை ரெண்டா கிளாசிஃபை பண்ணிச்சு, ஸ்ட்ராங் வீக்னு. இந்த அமீன் லிகாண்ட் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா ஸ்ட்ராங் லிகாண்ட் கேட்டகரியில வரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஆர்பிட்டால் டயக்ராம்ல போடுறேன். 3d ஆர்பிட்டால். ஸோ 5 ஆர்பிட்டால் இருக்குமா? அடுத்து 4s அண்ட் 4p. 4sம் 4p எப்படி இருக்கு? எம்டியா ப்ரெசன்ட் ஆயிருக்கு. 3dல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5 6 சிங்கிளா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். ஓகே, எவ்வளோ லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால் வேணும். இங்க எத்தனை எம்டி ஆர்பிட்டால் இருக்கு? 1 2 3 4. டோட்டலா எனக்கு எவ்வளோ லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. அப்ப எனக்கு என்ன வேணும்? 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால் வேணும். ஓகேவா? 6 ஆர்பிட்டால் வேணும். இங்க எவ்வளோ ஆர்பிட்டால் எம்டியா இருக்கு? 4 தான் எம்டியா இருக்கு. அப்ப இன்னும் 2 வேணுமா எம்டியா? ஸோ இங்க பாருங்க, இந்த லிகாண்டோடைய நேச்சர் என்ன நேச்சர்னு சொல்லியிருக்க? ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்ட் என்ன பண்ணும்? பேர் பண்ணுமா? இன்னும் எவ்வளோ தேவை? 6 லிகாண்டுக்கு 6 எம்டி ஆர்பிட்டால் தேவை. 4 எம்டி தான் இருக்கு, இன்னும் 2 வேணும். அப்ப இந்த எலக்ட்ரான் இங்க பேர் ஆயிடும், இந்த எலக்ட்ரான் இங்க பேர் ஆயிடும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். யூ கெட். இந்த 2 எலக்ட்ரான் அப்படியே இருக்கு, சேம். ஓகேவா? இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க போகுது? இங்க போகுது. ஸோ என்ன ஆகுது? பேர் அப் ஆகுது. அடுத்து பாருங்க, இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க போகுது? இங்க போகுது. ஸோ இது பேர் அப் ஆகுது. இப்போ பாருங்க, ரிமைனிங் எவ்வளோ ஆர்பிட்டால் ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னு. 6 லிகாண்ட் இருக்கு, 6 எம்டி ஆர்பிட்டால் வந்துருச்சு. இப்போ இந்த 6 மெட்டலோட எம்டி ஆர்பிட்டால் என்ன ஆகும்? டைரக்டா லிகாண்டோட போய் பாண்டை ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. இந்த 6 எம்டி மெட்டல் ஆர்பிட்டாலும் என்ன ஆகும்? ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். இந்த 3 அப்படியே இருக்கும். இங்க பாருங்க, இது டி ஆர்பிட்டால். ஸோ 3dல இருக்கக்கூடிய இது 3d, இது 4s, இது 4p. 3dல இருக்கக்கூடிய இந்த 2 டி ஆர்பிட்டால். 1 செகண்ட். 2 டி ஆர்பிட்டால். அடுத்து ஒரு எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால். மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sp3, அதாவது d2 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். ஸோ எவ்வளோ மிக்ஸ் ஆயிருக்கு? 6 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆயிருக்கு, 6
ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஓகேவா? 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைச்சிருச்சா? இப்ப லிகாண்ட் என்ன பண்ணும்? லிகாண்டோட ஆர்பிட்டால் அங்கேருந்து வரும். யார் லிகாண்ட்? அமீன் லிகாண்ட். இதுல ஒரு அமீன் லிகாண்ட், இதுல ஒரு அமீன் லிகாண்ட், இதுல ஒரு அமீன் லிகாண்ட், இதுல ஒரு அமீன் லிகாண்ட். ஸோ இந்த அமீன் லிகாண்டோட ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன? D2 sp3. என்ன ஆர்பிட்டால் யூஸ் பண்ணிருக்கு? 3D யூஸ் பண்ணிருக்கா, 4D யூஸ் பண்ணிருக்கா? ஸோ 3D ஆர்பிட்டால யூஸ் பண்ணிருக்கு. எதுக்கு? ஹைபிரிடைசேஷனுக்கு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு என்னது? இட்ஸ் அ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். கிளியரா? அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? இந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுங்க. விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ லிகாண்ட் இருக்கோ அவ்வளோ எனக்கு என்ன தேவை? எம்டி ஆர்பிட்டால் தேவை. சரியா? ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தா பேர் பண்ணும், வீக் லிகாண்டா இருந்தா பேர் பண்ணாது. அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு தியரி. இப்போ இந்த கோபால்ட்டுக்கு அப்ளை பண்ணி காட்டவா? ஸோ அதே போல் கோபால்ட் அப்படிங்கும் போது நம்மளுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 27. ஸோ 3d7 4s2. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸில்? இது என்ன லிகாண்ட்? ஃப்ளூரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ மைனஸ் 6 ஃப்ளூரின் இருக்கு. ஸோ 6 மைனஸ். என்ன மெட்டலுக்கு மேலே என்ன நம்பர் போட்டால் அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த நெட் சார்ஜ் வரும்? இதில் ஒரு +3 போடுறேன். +3ல -6 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -3. அப்போ உள்ள இருக்கக்கூடிய சார்ஜை டேலி பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது? -3 வருது. வெளில இருக்கக்கூடிய சார்ஜும் உள்ள இருக்கக்கூடிய சார்ஜும் மேட்ச் ஆகணும். அது மாரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டலுக்கு மேல நம்பர் போடணும். அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ எக்ஸ் மெத்தடே ட்ரை பண்ணலாம். ஸோ கோபால்ட் அப்படிங்கிறது மெட்டல், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. கோபால்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல? +3 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ 3d7 4s2லேருந்து நீங்கள் என்ன பண்ணும்? 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். எப்படி ரிமூவ் பண்ணும்? அவுட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணும். 4sல 2 எலக்ட்ரான் போகும். அண்ட் D7ல 7 எலக்ட்ரான் இருக்கு. அதில் ஒன்று போய் 3d6 கிடைக்கும். அண்ட் 4s 0வா இருக்கும். அவைலபிளாக 4pயும் இருக்கும். சரியா? அடுத்து இதை டயக்ராமா போடுறேன். 1 2 3 4 5 6. 4s எம்டியா இருக்கு. அடுத்து 4p எம்டியா இருக்கு. லிகாண்ட பாருங்க, எத்தனை லிகாண்ட் இருக்கு? ஃப்ளூரின் அப்படிங்கிறது லிகாண்ட். சரியா? ஃப்ளூரின் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு? கோஆர்டினேஷன் நம்பர் 6, அதாவது 6 லிகாண்ட் இருக்கு. அப்போ எனக்கு என்ன தேவை? 6 எம்டி ஆர்பிட்டால் தேவை. இங்க எவ்வளோ எம்டி ஆர்பிட்டால் இருக்கு? 4 தான் இருக்கு. கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 3 4 தான் இருக்கு. 6 வேணும். அப்போ என்ன பண்ணும்? லிகாண்ட பாருங்க. இப்போ லிகாண்ட் ஃப்ளூரின். ஃப்ளூரின் அப்படிங்கிறது எதில் வரும்? ஹாலஜன்ஸ்ல வரும். ஹாலஜன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன லிகாண்ட்? இட்ஸ் அ வீக் லிகாண்ட். ஸோ என்ன பண்ணாது? வீக் லிகாண்ட் எலக்ட்ரானை பேரப் பண்ணாது, ஜோடி ஜோடியாக மாத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு இன்னும் 2 எம்டி ஆர்பிட்டால் தேவையே. 4s 4p. 4pக்கு அடுத்து யார் எம்டியா இருப்பா? 4d எம்டியா அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு மேல எம்டியா யாரு பிரசன்ட் ஆயிருப்பா? 4dயும் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? இந்த 4dல இருக்கக்கூடிய 2 எம்டி ஆர்பிட்டால் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 4s 3 4p அண்டு 2 4d எனக்கு என்ன ஆகுது? எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏன் இந்த 2 எடுத்துக்கிறேன்? ஆக்சுவலா எனக்கு லிகாண்ட் வந்து 6 இருக்கு. அப்ப 6 எம்டி ஆர்பிட்டால் தேவை. இங்கே 4 தான் இருக்கு. லிகாண்ட் வீக் லிகாண்ட். ஸோ பேர் பண்ணி இங்கே எம்டியை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த எம்டி டி ஆர்பிட்டால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன இருக்கும்? இது அப்படியே இருக்கும். இந்த 5 எலக்ட்ரானும், அதாவது இந்த 6 எலக்ட்ரானும் அப்படியே இருக்கும். இந்த 4s 4p அண்டு 2 4d. 4s 3 4p 2 4d மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ கெட்
sp3d2 ஹைபிரிடைசேஷன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 ஹைபிரிட் ஆர்பிட்டால் வந்துடும். 1 2 3 4 5 6. சரியா? இப்போ இதில் யார் ஓவர்லேப் ஆவா? இந்த மெட்டல் எம்டி ஆர்பிட்டாலோட லிகாண்ட் யாரு? லிகாண்டோடைய அந்த ஃபில்டு ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆகும். ஸோ அதான் அவங்க எக்ஸா கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னா அந்த மெட்டலோட எம்டி ஆர்பிட்டாலோட லிகாண்ட் ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதில் ஒரு ஃப்ளூரின், இதில் ஒரு ஃப்ளூரின், இதில் ஒரு ஃப்ளூரின் ஓவர்லேப் ஆகும். யூ கெட் sp3d2 ஹைபிரிடைசேஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லலாம்? ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லியாச்சு, sp3d2. இது என்ன காம்ப்ளெக்ஸ்? என்ன டி ஆர்பிட்டால யூஸ் பண்ணிருக்கு? ஹைபிரிடைசேஷன்ல 4d யூஸ் பண்ணிருக்கு, அவுட்டர் டி யூஸ் பண்ணிருக்கு. இட்ஸ் அ அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இதுவே இப்போ நம்ம நிக்கலுக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம இதுவரையும் பார்த்ததெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் 6ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இப்போ நிக்கல் CO4. இங்கே பார்த்தீங்கன்னா நிக்கல் மெட்டல். நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 28. ஸோ 3d8 4s2. நிக்கல் இங்கே என்ன ஸ்டேட்ல இருக்கு? கார்பனைல் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். ஓகேவா? ஸோ எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. இதுவும் 0, இதுவும் 0. வெளில எந்த சார்ஜுமே கொடுக்கல, நெட் சார்ஜ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேலே நெட் சார்ஜ் 0ன்னு அர்த்தம். அண்ட் லிகாண்டும் எனக்கு நியூட்ரல். ஸோ நிக்கல் என்ன ஸ்டேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 0 ஸ்டேட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எலக்ட்ரானை லாஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரானை வாங்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. நியூட்ரலா எப்படி எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அப்படியே இருக்கு. அப்போ நிக்கல் எப்படி இருக்கு? 3d8 4s2ன்னு இருக்கு. அடுத்து என்ன லிகாண்ட் இது? கோஆர்டினேஷன் நம்பர் 4. அடுத்து என்ன லிகாண்ட்? CO அப்படிங்கும் போது கார்பனைல்னு சொன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் லிகாண்ட். நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் காம்ப்ளெக்ஸை ப்ராப்பராக போட முடியும். என்ன ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா மெட்டலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அடுத்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர், என்ன லிகாண்ட், அடுத்து அந்த லிகாண்டோடைய நேச்சர். இவ்வளவும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 3d8 4s2வா? ஸோ 3d, இது 4s. 3dல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. 4sல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. 3d 4s அண்ட் எம்டியா 4p அவைலபிளா இருக்கு. முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பாருங்க, 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோஆர்டினேஷன் நம்பர் 4னா 4 லிகாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4 லிகாண்ட் இருந்தால் எனக்கு என்ன தேவை? 4 எம்டி ஆர்பிட்டால் தேவை. ஸோ இங்கே எவ்வளோ எம்டி ஆர்பிட்டால் இருக்கு? 1 2 3 தான் இருக்கு. அப்போ எனக்கு இன்னொரு எம்டி ஆர்பிட்டால் தேவை. இப்போ லிகாண்டை பாருங்க. லிகாண்ட் ஸ்ட்ராங்கா வீக்கா? ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தால் என்ன பண்ணும்? பேர் பண்ணுமா? ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடும், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடும். அப்போ விஷயம் புரியுதா? ஃபஸ்ட்டு லிகாண்டை பாருங்க. லிகாண்ட் எத்தனை இருக்கோ அத்தனை எம்டி ஆர்பிட்டால் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுவே எனக்கு லிகாண்டை விட கம்மியான அளவுக்கு எம்டி ஆர்பிட்டாலாக இருக்குது, இப்போ 4 தேவை அப்படின்னா இங்கே 3 தான் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் லிகாண்டை பார்க்கணும். லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வச்சு பேர் பண்ணி எம்டி ஆர்பிட்டால உருவாக்கி கொடுக்கும். இதுவே லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்டா இல்லை அப்படின்னா அவுட்டரில் ஒரு எம்டியா ஒரு டி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ராங் லிகாண்ட் பேர் அப் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 2 3 4 5 6 7 8. இந்த எலக்ட்ரான் இங்கே வருதா? நான் மார்க் பண்ணி இந்த எலக்ட்ரான் இங்கே வருது. ஸோ இங்கே போடுறேன். அதே போல் இந்த எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரான் இங்கே போகுது, அதையும் போடுறேன். ஸோ பேர் பண்ணியாச்சு. இப்போ யாரா 4s என்னவா இருப்பாங்க? 2 எலக்ட்ரான் இங்கே போயிட்டு அப்படின்னா 3dக்கு போயிட்டுனா எம்டியாக இருப்பாங்க. 4s 4p எம்டியாக இருக்காங்களா? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அப்போ 4 எம்டி ஆர்பிட்டால் வந்துருச்சு. எம்டி ஆர்பிட்டால் டைரக்டாக லிகாண்டோட ஓவர்லேப் ஆகாது. என்ன பண்ணும்? இந்த எம்டி ஆர்பிட்டால் ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். எப்படி இன்வால்வ் ஆகும்? மிக்ஸ் ஆகும். இந்த எஸ்ஸும் 3pயும் மிக்ஸ் ஆகும். ஒரு எஸ், ஒரு பி, ஒரு பி, டோட்டலா 3pயும் மிக்ஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். இது அப்படியே தான் இருக்கும், கடைசி வரை இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் தான் சேஞ்ச் ஆகும். இது என்ன ஆகும்? இங்கே எம்டி அட்டாமிக் ஆர்பிட்டாலா இருக்கிறது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னவாயிடும்?
ஹைபிரிட் ஆர்பிட்டாலா மாறிடும். 3 ஹைபிரிட் ஆர்பிட்டாலா மாறிடும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ல யார் ஓவர்லேப் ஆவா? லிகாண்ட் ஓவர்லேப் ஆகும். இதுல ஒரு லிகாண்ட், இதுல ஒரு லிகாண்ட், இதுல ஒரு லிகாண்ட். இங்க யாரு லிகாண்ட்? சிஓவா. இதுல ஒரு சிஓ, இதுல ஒரு சிஓ, இதுல ஒரு சிஓ, இதுல ஒரு சிஓ ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர்ல 4 பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதாவது 4 பாண்ட் ஃபார்ம் ஆகும். அண்ட் இதோடைய ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? sp3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் sp3 அப்படிங்கும் போது அதோடைய ஷேப் என்னவா இருக்கும்? கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான். பட் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3. sp3 மீன்ஸ் டெட்ராஹெட்ரல். சரியா? அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படிங்கும் போது 2 ஜாமெண்ட்ரி பாசிபிள். டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளேனர். டெட்ராஹெட்ரலா ஸ்கொயர் பிளேனார்னு எப்பதான் முடிவு பண்ண முடியும்? அதோடைய ஹைபிரிடைசேஷனை வச்சுதான். அடுத்து நிக்கல் Cl4 ட்ரை பண்ணுங்க. இந்த நிக்கல் Cl4க்கு நான் ஹிண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். மெட்டலோடைய அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதை பேஸ் பண்ணி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறம் எவ்வளோ லிகாண்ட் இருக்குன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் லிகாண்ட் அண்ட் அந்த லிகாண்டோடைய நேச்சர் அட்டாமிக் ஆர்பிட்டால் டயக்ராம்ல போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆர்பிட்டால் எம்டியா பிரசன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. எவ்வளோ தேவை, எவ்வளோ பிரசன்டா இருக்கு. அதிகமா இருந்தா பிரச்சனை கிடையாது. கம்மியா இருந்தா லிகாண்ட பாருங்க. ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தா பேர் பண்ணும், வீக் லிகாண்டா இருந்தா பேர் பண்ணாது. இதை கண்டுபிடிச்சு இதுக்கான ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான லிமிட்டேஷன் பார்க்கலாம். இந்த தியரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அசம்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கும். அவங்க நிறைய இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், நிறைய பாயிண்ட் வந்து அவங்க அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானது கலர் இருக்கும். இந்த கலர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத யாரும் சொல்லலை, இந்த விபி தியரி சொல்லலை. தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் லிகான், வீக் லிகான்னு கிளாசிஃபை பண்ணிச்சு. எதை வச்சு இதெல்லாம் ஸ்ட்ராங்னு சொல்றீங்க, எதை வச்சு இதெல்லாம் வீக்னு சொல்றீங்க அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. எப்படி ஸ்ட்ராங் வீக்னு பிரிச்சாங்க அப்படின்னு அந்த காரணத்தை அவங்க சொல்லலை. அடுத்து, காம்பவுண்டோடைய ஸ்டெபிலிட்டியை பற்றி இந்த தியரி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது எல்லாமே இந்த தியரியோடைய லிமிட்டேஷனில் வரக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ.